அதிகாரம் 7. கிதியோன் மீதியானியருக்கு விரோதமாக யுத்த களத்திலே நிற்கிறார். இஸ்ரவேலின் சேனைக்கு கட்டளை கொடுக்கிறார். மீதியானியரின் சேனையை முறியடிக்கிறார். கிதியோனுடைய சேனை எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதில் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். கிதியோனுடைய சேனையில் 300 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். கர்த்தர் கிதியோனை மீதியானியருடைய பாளையத்திற்கு ரகசியமாய் அனுப்புகிறார். மீதியானியரில் ஒருவன் தான் கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறான். அது கிதியோனுக்கு ஆறுதலான வார்த்தையாய் இருக்கிறது. கிதியோனின் சேனையில் 300 பேர் மாத்திரமே இருக்கிறார்கள். கர்த்தர் தனக்கு கட்டளை கொடுத்த பிரகாரமாக கிதியோன் மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். கிதியோன் மீதியானியரோட யுத்தம் பண்ணாமல் அவர்களை பயமுறுத்துகிறார். இந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு வெற்றி கிடைக்கிறது. மீதியானியர் யுத்தத்திலே தோற்று போய் ஓடிப்போகிறார்கள்.